அழகு ஆபத்தானது. ஒரு அழகான காட்டில் சிட்டுக்குருவி, சோனாக்காகம், ரோசிக்கிளின்னு எல்லாரும் ஒன்றா ஹாப்பியாக வாழ்ந்தாங்க. 3 பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த சிட்டுக்குருவிக்கு மட்டும் தான் ரொம்ப அழகாக இருக்கும்னு ரொம்ப கர்வம் இருந்துச்சு. ஒரு நாள் ரோசிக்கிளி சிட்டுக்கிட்ட இப்படி கேட்டுச்சு. சிட்டு, நம்ம 3 பேரும் உணவு தேட போலாம், வரியா? என்னது, நான் உங்க கூட உணவு தேட வரணுமா? இந்த காட்டுலேயே ரொம்ப அழகான பறவை நான் மட்டும்தான். பார்த்தீங்கல்ல, என்னோட இறகு எவ்வளோ கலராக, பார்க்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் என்னோட இறகு எவ்வளோ ஷைனிங்காக இருக்கு. நான்லாம் உங்கள் கூட சேரவே மாட்டேன் போ. பார்த்தீங்களாக்கா, அவ எவ்வளோ திமுறா பேசிட்டு போறான்னு. தான் அழகா இருக்கும்னு எவ்வளோ கர்வம் அவளுக்கு. அவளுக்கு ஒரு நாள் சரியான பாடத்தை கற்பிக்கணும். சரி விடு ரோசி, அவ அப்படிதான்னு நம்மளுக்கு தான் தெரியும்ல. அவளே ஒரு நாள் புரிஞ்சுக்குவா அவ பேசுறதுலாம் தப்புன்னு. ஒரு நாள் லட்சுக்குருவி ஒரு பார்ட்டி ஒன்று வச்சுது. எல்லா பறவைங்களையும் இன்வைட் பண்ணுச்சு. எல்லா பறவைங்களும் ஆளுக்கு ஒரு வேலையாக ஓடி ஓடி செஞ்சுட்டு இருந்தாங்க. சிட்டு மட்டும் எந்த வேலையும் செய்யாமல் தனியாக உட்கார்ந்துன்னு இருந்துச்சு. அப்போ சோனாக்காகம் சிட்டுக்கிட்ட இப்படி கேட்டுச்சு. சிட்டு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு, ஆனா இன்னும் பழங்கள் மட்டும்தான் பறிச்சுட்டு வரணும். நீ வரியா? நம்ம 2 பேரும் போய் பறிச்சுட்டு வரலாம். பழங்கள் பறிக்க வந்தா என்னோட மேக்கப்லாம் கலைஞ்சிடாதா? என்னாலலாம் வர முடியாது. பாருங்கக்கா, உங்களையே இந்த சிட்டு எப்படி பேசுறான்னு. அவளை முதல்ல இந்த பார்ட்டிக்கே கூட்டிருக்க கூடாது. சரி விடு ரோசி, அவளும் நம்ம ஃப்ரெண்டு தானே. அவ காதுல விழ போகுது நீ சொல்றது. அவளை விடு ரோசி, நீ எதுவும் சொல்லாத. ஆனாலும் சிட்டுக்குருவிக்கு தன்னை பற்றி இவங்கெல்லாம் பேசுறது கேட்டுடுச்சு. பார்ட்டி முடியறதுக்குள்ளேயே கோச்சிக்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. ஒரு நாள் பறவைங்க எல்லாரும் காட்டில் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு வேட்டைக்காரன் அங்கே வந்தான். சிட்டுக்குருவியை பார்த்த வேட்டைக்காரன் இப்படி சொன்னான். அட, இந்த சிட்டுக்குருவி பார்க்க கலரா ரொம்ப அழகா இருக்கே. இதுக்கு முன்ன இந்த மாதிரி கலர்ல நான் பறவையே பார்த்தது இல்லையே. இந்த குருவியை மட்டும் பிடிச்சிட்டு போய் சந்தையில வித்தா நல்லா காசு கிடைக்கும். இப்படின்னு சொன்ன அந்த வேட்டைக்காரன் அவங்கிட்ட இருந்த தானியங்களை அந்த சிட்டுக்குருவி பக்கமாக தூக்கி போட்டான். அந்த சிட்டுவும் தான் ரொம்ப அழகாக இருக்கிறதால தான் அந்த வேட்டைக்காரன் தனக்கு உணவு கொடுக்குறான்னு நினச்சி உடனே போய் அந்த தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சுது. அந்த வேட்டைக்காரன் தாங்கிட்ட வரதை கவனிக்கவே இல்லை. வேட்டைக்காரன் உடனே ஒரு கூண்டை எடுத்து சிட்டுவை பிடிச்சிட்டான். அந்த வேட்டைக்காரன் கூண்டை ஒரு மரத்தடியில் வச்சுட்டு வேட்டையாட போனான். அந்த நேரத்தில் ரோசியும் சோனாவும் அங்கே வந்தாங்க. ரோசி அக்கா, சோனா அக்கா, நீங்கள் 2 பேரும் வந்துட்டீங்களா? தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அக்கா, ப்ளீஸ். இந்த வேட்டைக்காரன் என்னை பிடிச்சிட்டு போய் சந்தையில் விற்க போகிறானா. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா. என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ். சரி சரி சிட்டு, நீ கவலைப்படாத. உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் நாங்க அந்த வேட்டைக்காரனை ஃபாலோ பண்ணி இங்க வந்தோம். நீ கவலைப்படாத, நாங்க எப்படியாச்சும் உன்னை காப்பாத்திடுறோம். அக்கா, இவ தான் ரொம்ப அழகானவளாச்சே. அவளை காப்பாத்திப்பா. வாக்கா, நம்ம போலாம். நம்மளை இவ எப்படிலாம் பேசினா, இவளை போய் நம்ம எதுக்கு காப்பாற்றணும்? ரோசி அக்கா, நான் பேசுனது எல்லாம் தப்பு தான். நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க அக்கா. தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க அக்கா, ப்ளீஸ். சரி சிட்டு, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நீ அதுபடி செய். அந்த வேட்டைக்காரன் திரும்ப வரும்போது நீ செத்து போன மாதிரி நடிக்கணும்.
உடம்புல எந்த அசைவும் இல்லாத மாதிரி அப்படியே படுத்துன்னு இருக்கணும். நீ செத்துட்டன்னு நினைச்சு அவன் கூண்டை திறக்கும்போது நீ டக்குன்னு பறந்து வந்துடு. நம்ம தப்பிச்சு போயிடலாம். என்ன, சரியா? பயப்படாத சிட்டு, தைரியமா இரு. நாங்க எல்லாரும் இருக்கோம் உன் கூட. நாங்க கொஞ்ச தூரம் தள்ளி உன்னை பார்த்துட்டே இருப்போம், சரியா? சரிங்கக்கா. உடனே சிட்டு வேட்டைக்காரன் திரும்ப வரதை பார்த்துட்டு செத்து போன மாதிரி நடிக்க ஆரம்பிச்சுது. அடடா, இந்த பறவைக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை பயத்திலேயே செத்துருச்சா? சரி, திறந்து பார்க்கலாம். வேட்டைக்காரன் கூண்டை திறந்ததும் சிட்டு டக்குன்னு பறந்து தப்பிச்சு போயிடுச்சு. அக்கா, நான் உங்க 2 பேருக்கும் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நீங்க இல்லனா நான் என்ன ஆகியிருப்பேனே தெரியல. உங்களை நான் எப்படியெல்லாம் பேசியிருப்பேன். நீங்க எதையும் நினைக்காம நீங்க என் உயிரை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றிக்கா. சரி சிட்டு, அந்த வேட்டைக்காரன் மறுபடியும் இங்க வரதுக்குள்ள நம்ம இங்க இருந்து போயிடலாம். அப்படியே எல்லோரும் ஹாப்பியாக வாழ ஆரம்பித்தாங்க. இந்த கதையின் நீதி, அழகு என்பது முகத்தில் இல்லை, நம்ம மனசில் நம்ம நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. This video sponsored to by SBO Digital Marketing. தினமும் 300 ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம். ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ஒர்க் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன், பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபில் இருக்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்க ஆன்லைனில் லைவ் சேட் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் தனியாக பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம். இந்த SBO ஜாபில் உங்களால் கற்றுக்கொண்டே சம்பாதிக்கவும் முடியும். இந்த வாய்ப்பை நமக்கு தர ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி 5 வருடத்துக்கும் மேலாக வெற்றிகரமாக ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க.